கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம் லூக்காவில். அங்கே ஆண்டவர் சொல்றாரு பேதுருக்கிட்ட, நீ என்ன செய்ய போற? மறுதலிக்க போறேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்லை நான் சாவுல கூட என்ன செய்வேன், பின்தொடர்வேன்னு சொன்னவர். ஆனால் அதற்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்காரி முன்பதாக வேலைக்காரர்கள், ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் 3 முறை அவர் என்ன செய்யறாரு, மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே அப்போஸ்தல நடபடிகளை நம்ம பார்த்தோம். யார் முன்னாடி அவர் நின்று பேசுறாருன்னா, மூப்பர்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர், இப்படி எல்லாம் பெரிய பெரிய அபிஷியல்ஸ் முன்னாடி என்ன சொல்ல வர்றாரு, அவர் பேசுறாரு. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களை எவ்வளோ ஒரு தைரியத்தை பார்க்குறீங்களா? எவ்வளோ ஒரு சேஞ்ச். ஐ வாண்டட் டு ஹைலைட் த சேஞ்ச் வாட் ஹேப்பன்ட் இன் பீட்டர்ஸ் லைஃப். ஒரு வேலைக்காரி முன்னாடி இயேசுவை அவர் அறிக்கை செய்யறதுக்கு, எஸ் ஐ வாஸ் வித் ஹிம், ஐ ஆம் ஹிஸ் டிசைபிள்னு சொல்றதுக்கு பயந்த ஒரு மனுஷன் இங்க வந்து என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக பிரதான ஆசாரியர், வேதபாரர்கள், இன்னும் பரிசேயர்கள், பெரிய அதிகாரிகள், மூப்பர்கள் மத்தியில் நின்று என்ன சொல்றாரு, உங்களால் சிலுவையிலே. இதுதாங்க ரிடெம்ப்ஷன் ஒர்க். இதை தான் எபேசியர்ல சொல்றாரு. அவருடைய கிருபை, இவருடைய ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உயிர்த்தெழுதல் வல்லமைனா அதுதான். தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அதே மனுஷன், ஒரு வேலைக்காரி முன்பதாக இயேசு எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்ல பயந்த அதே மனுஷன் இன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் மத்தியில், வேதபாரர்கள் மத்தியில், அதிகாரிகள் மத்தியில், சுற்றிலும் ஜனங்கள் மத்தியில் தனி மனுஷனா என்ன சொல்றாரு, உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து. அதுதாங்க பவர் ஆஃப் ரிசரக்ஷன். we need that power of resurrection. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோம், அவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம், நம்ம பாவத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஒரு சின்ன ஒரு வேலைக்காரியை பார்த்து நம்ம பயந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் எப்படி அந்த வல்லமை வந்தது, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்பது அதற்காக கொடுக்கப்பட்டதுங்க. அதுதான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ரிடெம்ப்ஷனை கொடுக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிறது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் சாட்சிகள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நாம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியின் வல்லமைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஏதோ ஒரு வரங்களை பெற்றுக்கொண்டு ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் முன்பதாகவும் எந்த இடத்திலும், கத்தியே முன்னாடி நின்றாலும் சரி, கண்ணே முன்னாடி நின்றாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் பரிசுத்த ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேதுரு வாழ்க்கை எப்படி இப்படி மாறியது? how Jesus restored his life. how did Jesus restore Peter's life? ஒரு மறுதலித்து, ஒரு முடங்கி போய் பயந்து, ஒரு வீடு, அந்த அறையில் அவங்க எல்லாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க சீஷர்கள் எல்லாம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு. அப்படி இருந்த ஒரு மனுஷன் எப்படி இப்படி மாறினார், எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றினார்? நான் 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 21ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுக்குறாரு, பேர் சொல்றாரு, தரிசனம் கொடுக்குறாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணிடுறாரு, பழைய நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்றாரு. பிகாஸ் he lost his hope. அவருக்கு வந்து அவருடைய குற்ற உணர்வும் அவரை வந்து அதை விட முடியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. அவர் உயிரோட எழும்பினா கூட அவர் வந்து இனிமே வந்து அவர் பிசிக்கலா இருக்க மாட்டாரு அவங்களோட, அது அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ he decided to go back to his old profession. மீன் பிடிக்க போறேன்றாரு. ஆண்டவர் பாருங்க, அந்த 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, திபேரியா கடற்கரையில் அங்கே என்ன பண்ணுறாங்க, சில சீஷர்களோடு சேர்ந்து அவர் மீன் பிடிக்க போகிறாரு. இங்கே தான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3rd டைம் ஃபைனலாக அவரை வந்து டச் பண்ணுறதை பார்க்குறோம்.
அவரை ரெஸ்டோர் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு டைம் கொடுக்குறாரு. முதல்ல தூதர்கள் மூலம் போய் சொல்லு அப்படிங்கிறார். அடுத்தது 2வது முறை பூட்டின அறையில் வந்து அவரை சந்திக்கிறார். ஆனால் பர்சனலாக சந்திச்சதா அங்கே மென்ஷன் பண்ணலை. தோமாவோடு இருக்கும் பொழுது அங்கே சந்திக்கிறார். அடுத்தது அவர் பழைய மீன் பிடிக்கிற வாழ்க்கைக்கு போன பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்து பேதுருவை தனிமையாக சந்திக்கிறார். 1:1. அதுதான் வந்து சந்திப்புங்க. அங்கே தான் ரெஸ்டோரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். அங்கே வந்து 3 காரியங்களை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இந்த 2 வசனத்துல பார்க்கிறோம். இங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். பேதுருவை சந்தித்தாலும் அவர் தன்னை வெளிப்படுத்தினாலும் பேதுரு குற்ற உணர்வு வந்து விடுபடாதவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டாரு. மேசியா நம்முடைய இனத்தை விடுவிப்பார், நமக்கு ஒரு ராஜாவாய் இருப்பார் என்ற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் உயிர் தெழுந்திருந்தாலும் அவர் வந்து பிசிக்கலாக அவங்களோட இல்லை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறார், ஒரு காரியத்தை செய்கிறார், அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். சில காரியங்கள் நடக்காத பொழுது, இல்லை தவறான காரியங்களை நாம் எடுக்கும் பொழுது, அதன் மூலம் வருகிற தோல்வியின் மத்தியிலே நாம் சோர்வாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அற்புதத்தை செய்வார். யாரெல்லாம் இப்போ கடந்த நாட்களிலே கடின பாதையில் போனீங்களோ, உங்களுக்கு பிரச்சனைகள் மத்தியிலே சோர்ந்து போயிருக்கீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, he wants Jesus proved his almighty to Peter. அங்கே அவர் சர்வ வல்லவர் என்பதை காண்பிக்கிறார். பேதுருக்கு தான் யார் என்பதை காண்பிக்கிறார். இதை ஏன் செய்தார்? நீங்க பார்த்தீங்கன்னா இதற்கு ஈக்குவலான ஒரு இடத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இங்கே மீன்கள் இல்லை. ராத்திரி முழுவதும் பேதுருவும் சீஷர்களும் முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையில வந்து நிற்கிறாரு. அப்ப சொல்றாரு, வலது புறமாக போடுங்கள் என்கிறார். அங்கே நிறைய மீன்களை பிடிக்கும்படி செய்கிறார். பேதுரு அதை பார்க்கிறார். பேதுரு வாழ்க்கையை அவர் முதல் முறையிலே பேதுருவை சந்தித்த இடத்திலும் இதே அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். வாசிங்களேன் 5ஆம் அதிகாரம் 1-5. அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக அங்கே இருந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அது சீமோன் பேதுரு படகா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அங்கே பிரீச் பண்றாரு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். உம்முடைய வார்த்தையின்படியே. இதே பார்த்தீங்கன்னா பேதுருவை முதன்முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க சந்திக்கிறாருன்னா இதே சுச்சுவேஷன்ல தான் அங்கேயும் சந்திச்சார். ராத்திரி முழுசும் அவங்க போட் என்ன பண்றாங்க, மீன் பிடிக்க பார்க்குறாங்க, ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய படகை பயன்படுத்தினார். அதற்கு பின்பதாக ஆழத்தில் போட சொன்னார். அங்கே அதிக மீன்கள் கிடைத்தது. அப்போதான் அவனை பேதுருவை என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே அனுபவத்தை இங்கே திபேரியா கடற்கரையிலே ஒரு குற்ற உணர்வோடு இயேசு கிறிஸ்துவோடு நான் இனிமே என்னுடைய பயணத்தில் இயேசு கிறிஸ்துவோடு நான் போக தகுதி இல்லாதவன். இது அநேக முறை நமக்கு வரும். சின்ன சின்ன தவறுங்கள்லாம் நம்ம எதாகிலும் பண்ணிட்டோம்னா பிசாசு கொடுக்குற காரியமே, யூ கேனாட் கோ வித் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ கேனாட் ப்ரீச், யூ கேனாட் சிங். பிசாசு வேலை இது. இங்கே பேதுரு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். நீ 3 முறை மறுதளிச்சிட்ட, சாவிலும் தொடர்றன்னு சொன்னீல்ல, சாவில் தொடர்றாளா நீ? இப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவோட நீ ஊழியம் செய்வ?
ஏசு கிறிஸ்து மேசியான்னு சொன்னியே, சிலுவையில் பார்த்தியா, கொன்னுட்டாங்க. இப்போ அவர் ஃபிசிக்கலாக இல்லை, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட அனுபவங்கள் வரும். பேதுருக்கு ஏதோ வந்தது கிடையாது, இந்த அனுபவங்கள் நமக்கு வரும். ஏசு ஏசுன்றல்ல, உன் வாழ்க்கையை பார்த்தியா, நீ நினைச்சது நடந்ததா? போன வருஷம் போயிடுச்சு, நீ காத்திருந்திய போன வருஷம் ஒன்றுமே நடக்கலை, இனிமேலும் நடக்காது, இந்த வருஷத்துலையும் அதே தான் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு காமிக்கிறார், நான் மரித்தேன் ஆனாலும். வாசிங்க, ரெவலேஷன் 1:18 வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லாமா? இயேசு மரித்தார் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறான்னா அவர் என்ன அர்த்தம்? அன்னைக்கு மட்டும் இல்ல அற்புதம் செய்யறது, இன்றைக்கும் அற்புதம் செய்வார். ஹalleluya. பேதுருக்கு அதை தான் சொல்றார், நான் சர்வ வல்லவர், நான் சர்வ வல்லவர். ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாயிரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்க பேதுருக்கு முதல் காரியத்தை காட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இஸ் ஓவர்னு பேதுரு நினைக்கிறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நான் பழையபடி மீன் பிடிக்க போறேன். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிச்சு கொண்டுட்டாங்க. அவர் உயிரோட எழும்பினாலும் இனிமே he is not physically with us, he cannot do anything. நமக்கு ரட்சிப்பு ஒன்றும் இல்லை, மீட்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன அற்புதம் செய்தாரோ அதே அற்புதத்தை திபேரியா கடற்கரையில் செஞ்சார். கனசரேத்து கடலில் என்ன செஞ்சாரோ திபேரியாவிலையும் செய்கிறாரு. பேதுருக்கு அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஐ ஓப்பன் ஆகிருக்கும். அவர் வல்லமை மாறலை, இயேசுவின் வல்லமை மாறலை. நமக்கு எதுவானா நடக்கலாம், நமக்கு நினைச்சது நடக்காம போகலாம், நம்ம தோற்று போனவங்களை போல காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 2வது காரியத்தை பேதுருக்கு அதே பகுதியில் அவர் ஒன்று காண்பிக்கிறார். 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். மீன் ராத்திரி ஃபுல்லாக அவங்க ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. திரும்ப ஆண்டவர் சொன்ன இடத்துல போட்டாங்க. அதிகமாக வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பேதுரு, நீ நினைக்கிற போல நான் சிலுவையில் மறிச்சிட்டு ஏதோ ஒரு இது இல்லை, எம்டி பர்சன் இல்லை. நான் ஐ எம் த கிரியேட்டர், ஐ எம் லிவிங் காட். எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய தேவன் என்பதை இங்கே நிரூபித்தார். 2வதாக இங்கே பார்க்கிறோம், அங்கே அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கறி நெருப்பு மூட்டி அங்கே மீன் அப்பத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்த பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, he called him for breakfast, fellowship. Jesus wanted to have a fellowship with Peter and disciples. Hallelujah. நாம குற்ற உணர்வுல இருக்கலாம், நாம ஆண்டவரோட இனிமே போக முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். பட் he is inviting for fellowship. Hallelujah. பேதுருவை அங்க அழைக்கிறது பாருங்க. கூப்பிடுவோமா? இப்போ எனக்கு ஒருத்தர் விரோதியா இருக்காரு, அவரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க முடியும், நான் கொடுப்பேனா? இன்னைக்கு ஈஸ்டர் எல்லாம் எத்தனை பேர் பிரியாணி எல்லாம் பண்ணியிருக்கீங்க, எங்களை கூப்பிடுவீங்களான்னு தெரியல. கூப்பிடுவீங்களா? will you invite your enemy for dinner? உங்கள் வீட்டில் ஒரு லஞ்சுக்கு கூப்பிடுவீங்களா? உங்களுக்கு பிடிக்காதவங்களை கூப்பிடுவீங்களா? ஏசு கூப்பிட்றாரு, come and eat your breakfast. பேதுருக்கு ஒரு காரியத்தை சொல்றார், நீ என்னை மறுதலிச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் பேதுரு. நீ அந்த குற்ற உணர்வுல நீ என்ன செய்ய வேண்டாம், நீ இருக்க வேண்டாம், இனிமே நீ பயப்பட வேண்டாம், அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம். எப்பயுமே ஒரு ஈவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ்வர்ஸ்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் லவ் பண்ணதில்லை, அதனால் ஸோ லவ்வர்ஸ்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏதாவது இருக்கக்குள்ள கொஞ்சம் பேச மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் அப்புறம் சரியாகிறதுக்கு அவங்க ரிகன்சிலேஷன் பிளேஸை ஹோட்டல் தான் வச்சுக்குவாங்க. அங்கே சேர்ந்து சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா டின்னர் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஃபிலிம்லலாம் பார்த்துருக்கோம்.
ஸோ எப்பயுமே அந்த ஈட் டுகெதர்னாலே அது என்ன அர்த்தம்? ஒப்புரவாகுதல், ஒப்புரவாகிறது, ஃபெலோஷிப், ரிலேஷன்ஷிப். ஜீசஸ் வாண்ட்ஸ் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் பீட்டர். அதை பீட்டருக்கு சொல்றாரு, வா வந்து சாப்பிடுங்கிறாரு. தட் ஷோஸ் ஃபர்கிவ்னஸ். நான் முன்ன மன்னிச்சிட்டேன், இனிமே நான் அதை நினைக்க மாட்டேன். கிறிஸ்துக்குள் பிரியமான ஆண்டவருடைய கிருபை அதுதான், அவருடைய சிந்தையும் அதுதான். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாராகிலும் ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் அதை பண்ணலையே இதை பண்ணலையேன்னு நீங்கள் வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஜீசஸ் இன்வைட்டிங் யூ ஃபார் ஃபெலோஷிப். இங்கே பேதுருக்கு அதுதான் சொல்கிறார், நீ என்னை மறுதளிச்ச, ஆனால் நான் அதை மன்னிச்சிட்டேன், என் கூட வந்தது என்ன பண்ண, சாப்பிடுங்கிறாரு. வில் கண்டினியூ அவர் ரிலேஷன்ஷிப். பேதுருக்கு நிச்சயமாக அவருடைய மனம் மாறி இருக்கும். யோசித்திருப்பார், ஏசப்ப என் குற்றத்தை நினைக்கல போல இருக்கு, மன்னிச்சிட்டாரு போல இருக்கு, அற்புதம் செய்கிறாரு, அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்காரு. அப்பனா அவரால் இன்னமும் இதுக்கு பின்னாடியும் செய்ய முடியும். நான் நினைச்சேன் அவரை உயிரோட இருந்திருந்தாக்க அவர் அற்புதம் செய்வார், மேசியா எங்களெல்லாம் விடுவிப்பாருன்னு. ஆனால் அவர் மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவர் யார் தான்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்தார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், பேதுருனுடைய குற்றத்தை நான் மன்னிச்சிட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ இனிமே பாவி கிடையாது, நீ குற்றவாளி இல்லை, அந்த குற்ற உணர்வு போகட்டும், என்னோடு வந்து சாப்பிடுங்கிறாரு. மூன்றாவதாக ஒரு காரியத்தை செய்து ஆண்டவர் அவனை ஃபைனலாக அவனை இது பண்ணிடுறாரு, தூக்கி நிறுத்திடுறாரு. பாருங்க, ஒரு பவர்ஃபுல் பர்சனாக மாத்துறாரு. ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தி காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். நீ எனக்கு பின் ஊழியக்காரனாக இருக்கணும்னா, நீ என்னுடைய சீஷனாக இருக்கணும்னா அதுக்கு விலை இருக்கு. அது புரியாதனால தான் நீ என்ன பண்ணிட்ட, வேலைக்காரி மத்தியில் வேலைக்காரங்க முன்னாடி மறுதளிச்சிட்ட. பிகாஸ் யூ டோன்ட் நோ த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். நாம கூட அநேக முறை அப்படி தான் இருக்கோம். ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க கூட பயப்படுறோம், ஒருத்தர்கிட்ட சுவிசேஷம் சொல்ல பயப்படுறோம், ஏன்னா அடிச்சிருவான், குத்திடுவான், கிள்ளிடுவான். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் தெரியணுங்க. கோதுமை மணி அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில் கிடையாது. இது இல்லாதனால தான் பிரச்சனையா இருக்கு. யாருமே அடிக்கக்கூடாது, யாருமே திட்டக்கூடாது, ப்ரொசஷன், எல்லா சர்ச்சும் சேர்ந்து ஊர்வலம். எதுக்கு ஊர்வலம் போகணும்? சுவிசேஷம் தான் உங்களை சொல்ல சொன்னார். ஜீசஸ் டோல்ட் us to preach the gospel, not to do some procession. கவர்மெண்ட் பாதுகாக்கணும்னு அது ஒரு நல்ல போர்ஷன் இருக்கு, பட் we don't have time. எஸ்ரா சொல்லுவார், நாங்கள் ராஜா கிட்ட போய் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும் பார், அசிங்கமாக இருக்கு. ஏன்னா நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், எங்கள் தேவன் எங்களை காப்பார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கிட்ட போய் நாங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்மிஸ் கேட்டோம்னா அசிங்கமாக இருக்கும். Christians, we should not go and beg governments for the protection, because our God He is our God. ஜோஷுவாவுக்கு வராரு இல்லையா, ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு அதிபதியாக காமிக்கிறாரு, ஆர்மியினுடைய கேப்டனாக காமிக்கிறாரு. Such a God we are having. No need to afraid. Cost of discipleship நமக்கு தெரியல. ஒரு சீஷனா இருக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், அது என்ன காஸ்ட், அதுக்கு என்ன விலை, அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம எழும்பி நிற்போம். வாசிப்போம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். We are going to finish. நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். இதுதான் ஆண்டவர் பேதுருக்கு மூன்றாவதாக ஒரு காரியத்தை காண்பித்து அவனை மறுபடியும் தூக்கி ஊழியத்திலே நிறுத்துகிறார். முதல்ல ஒரு அற்புதத்தை செய்கிறார். நான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ மறந்து போகாதே என்றார். என்ன வேணா நடந்திருக்கலாம், சிலுவையில் நீ அடித்ததை பார்த்துருக்கலாம், நீ மறுதளிச்சது வந்தனால உனக்கு குற்ற உணர்வு வந்திருக்கலாம், ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவதாக, நீ உன் குற்ற உணர்வோடு வாழ்வது என்னுடைய சித்தம் இல்லை. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நான் உன் பாவங்களை நான் மன்னித்தேன், வா வந்து என்னோட வந்து ஃபெலோஷிப், ஹாவ் எ ஃபெலோஷிப் வித் மீ, கண்டினியூ யுவர் ஜேர்னி. மூன்றாவதாக சொல்லுகிறார், நீ இளவயதனாக இருந்த, நான் முதல்ல நீ என்ன எப்படி இருந்த,
ஒரு பயமுள்ள மனுஷனா இருந்த, நீ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை இல்லாதவனா இருந்த, ஒரு உயிர்த்தெழுதின் வல்லமையை நீ பார்க்காதவனா இருந்த. ஆக்சுவலா பேதுரு புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்திருக்காருன்னா அந்த வல்லமை வித்தியாசமானது, இது ஒரு வித்தியாசமானது என்பதை உணர்ந்திருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ளணும். ஏதோ ரிசரக்ஷன் டேங்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறது ஒரு செலிப்ரேஷனு, ஒரு பிரியாணியோட முடிகிற விஷயம் கிடையாது. நாம புரிந்து கொள்ளணும், தேவன் உயிரோடு எழுந்தது யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியம், ஒருவனாலும் செய்ய முடியாது. அவர்தான் முதற் பலனா இருக்கிறார் உயிர்த்தெழுதலில், நமக்கு முன்மாதிரியாக அவர் போயிருக்கிறார். எனவே நாம பயப்பட தேவையில்லை. நீ இள வயதுனவா இருந்த பொழுது அப்படின்னா நீ முன்ன இருந்தது போல இனிமே கிடையாது. இனி நீ எனக்காக பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஈவன் உன்னுடைய ஜீவனையும் கொடுக்க நீ தயாரா இருக்கணும். ஊழியத்தின் நிமித்தம் எது வேணாலும் நடக்கலாம். யூ ஷுட் கோ ஃபார்வர்ட். நீ என்னை பின்பற்று என்று சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாங்குறார். பேதுருவினுடைய பயத்தை எடுத்து போட்டார். இந்த அழிந்து போகிற அந்த சரீரத்திற்காக நீ பயப்படாதே என்று அங்கே நிரூபிக்கிறார். அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இனி நீ என் மீது நம்பிக்கை வைத்து என்ன நடந்தாலும் நீ ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும். அதுக்கு பின்பதாக ஆரம்ப கால சபைகளை நிறுவினவர் பேதுருவாக இருக்கிறார். அப்புறம்தான் இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரோம். மறுதலிச்சாரு, இயேசு உயிர்த்தெழுந்தாரு. பேதுரு பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள் முன்னாடி நின்று சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்தே நான் பேசுகிறேன். ஒரு வேலைக்காரி முன்பதாக இயேசு எனக்கு தெரியும்னு கூட சொல்ல முடியல. அவரோட நான் சும்மா இருந்தம்மா, நான் ஒன்றும் பண்ணலைன்னு கூட சொல்லலை. எனக்கு தெரியாது அவனை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செய்த ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். 3 காரியங்கள் மூலமாக அவனுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணினார். ரெஸ்டோர் பண்ணி இன்றைக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சாரு? பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர் தான் இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு பிலாத்துக்கிட்ட கொண்டு போனவர். ஹை பிரிஸ்ட்ங்கிற ஒரு பவர்ஃபுல் பர்சன். அவர் முன்னாடி இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்தே நான் பேசுகிறேன் என்று. கிறிஸ்துவுக்குள் பெருமா, அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இதுக்கு முன்பதாக நீங்க பிஃபோர் சால்வேஷன், பிஃபோர் ரிசரக்ஷன் நம்ம எப்படி இருந்தோங்கிறது ஆண்டவர் அதை பற்றி யோசிக்கல. அதையெல்லாம் அவர் மன்னித்தார். இன்றைக்கு அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் மன்னித்தவராக இருக்கிறார். பழைய குற்ற உணர்வுல நம்ம இருக்க வேண்டாம். ஆண்டவரே நான் அதை செய்யலை இதை செய்யலை, அதெல்லாம் பரவாயில்ல. கம் அண்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அது மட்டும் இல்லை, we should know the cost of discipleship. உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தினால கழுவி மீட்டு இருக்கிறார். அதற்காக அவர் ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த ஜீவனை கொடுக்கக்கூடாது. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன், சொல்லுங்க வசனம் பிரீச்சர்ஸ் சொன்னேன், சொல்லவே மாட்டேன். சும்மா அந்த உயிருக்காக பயந்துட்டு இருக்கக்கூடாது. இயேசு உயிர்த்தெழுந்தது போல நம்மாலும் உயிர்த்தெழ முடியும். எனவே நாம் தேவையில்லாமல் பயப்பட தேவையே இல்லை. பேதுருவை இங்கே ரெஸ்டோர் பண்ணி இந்த ரிசரக்ஷன் நாளில் அவர் ஊழியத்துக்காக பயன்படுத்துகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பயந்து போகாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க, வியாதியை குறித்து பயப்படாதீங்க, சோதனைகளை குறித்து பயப்படாதீங்க. குறிப்பாக நான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். பேதுரு இயேசுவை தெரியாது என்று சொன்ன ஒரு பேதுருவை வல்லமையாய் பயன்படுத்த முடியும் என்றால் உங்களையும் என்னையும் பயன்படுத்த அவரால் முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக முடியும். பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, இந்த குற்ற உணர்வுகளை எடுத்து போடுங்க சுவாமி. பின்மாற்றமாய் இருக்கிற பிள்ளைகள் மறுபடியும் ஆண்டவரே உம்மை பின்பற்றும்படிக்கு கிருபை செய்யுங்கப்பா. பேதுரு எப்படி பிரதான ஆசாரியன் முன்பதாக ஆண்டவரே சாட்சி கொடுத்தானோ, எந்த இடத்துல பயந்தாங்களோ அதே இடத்துல இந்த பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படியாக நிறுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. I bless each and every person here, Lord. Bless them abundantly, Father. எல்லா சாபங்களும் குடும்பங்களை விட்டு நீங்குவதாக. எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனையும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. எவ்வளோ நெருக்கத்திலே அவங்க இருந்தாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நெருக்கத்தின் நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் சோர்ந்து போவதில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க சுவாமி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவும் உம்மைக்கை செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.